வணக்கம் தோழர்களே. மனநிலை இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுங்க. நம்மளோட முன்னேற்றத்துக்கு மிகவும் முக்கியமான ஒன்று நம்மளோட மனநிலை. அந்த மனநிலை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட உள்ளுணர்வை பற்றி. கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உள்ளுணர்வுன்னா ஒரு உணர்வு, இல்லை ஒரு யோசனை, ஒரு எண்ணங்களோட பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு சாத்தியக்கூறுன்னு கூட சொல்லலாம். உள்ளுணர்வு நம்ம எல்லோருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் நம்மளை இந்த உலகத்தோடு ஒத்து வாழ பயணிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கு. எல்லோருக்கும் ஒரு உள்ளுணர்வு இருக்குங்க. யாரை பார்த்தாலும் ஒரு உணர்வு தோணுங்க. இது இயற்கையான ஒன்று. சிலர் அதை நன்றாக கிரகிச்சு முன்னேறுவாங்க, சிலர் அதை கண்டுக்காம விட்டுருவாங்க, சிலர் அதை உணராமலே போயிடுவாங்க. இதை எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கணும், உணர்ந்து செல்வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சிலர் மட்டும்தான் அந்த மாதிரியான உள்ளுணர்வை அறிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி ஒருவரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். திடீர்னு ஒரு உணர்வு ஏற்படும். ஏதோ ஒரு வேலை பார்க்கும்போது திடீர்னு தோணும். அது எதுக்காகவாது, அதாவது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக கூட இருக்கலாம். அதை பயன்படுத்தி பார்ப்பவர்கள் அவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான உணர்வுகள் அவர்களுக்கு ஒரு காட்சி மூலமாகவோ இல்லை சத்தத்தின் மூலமாகவோ இல்லை திடீர்னு வரக்கூடிய யோசனை மூலமாக தான் தோணும். இது அவர்களை தெளிவா ஒரு விஷயத்தை பார்க்க புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இதுவரை நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல தீர்வு அதுல இருக்கு. யோசனை அவர்களை தூங்கிட்டு இருக்கும்போது கூட கிடைக்கும். பேசாம இப்படி செஞ்சிருக்கலாமே, நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இது மற்றவங்களை அதிகமா கவர்ந்திருக்கு. ஆழமான சிந்தனையாளர்களா இருப்பாங்க. இவங்க பகுத்தறிந்து செயல்படுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த இப்படி செஞ்சா இப்படி விளைவு இருக்கும், வேறு மாதிரி செஞ்சா அதனோட விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விதமாகவும் அவங்களோட கண்ணோட்டம் இருக்கும். உள்ளுணர்வு ஏற்படுத்தும் தன்னோட புத்தி அன்றாட வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளையும் பதிவு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு நிறம் இல்லை ஒரு உருவகத்தை பார்த்து நமக்கு தூண்டுதல் ஏற்படுத்துறதையும் அவங்க பார்க்கறதுக்கு தவற மாட்டாங்க. இவங்க எப்பயுமே ஆன்மீகம் அமானுஷ்யங்கள் ரொம்ப விரும்புபவர்களா இருப்பாங்க. ரொம்பவே அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும். என்ன சொல்றாங்கன்னா, உள்ளுணர்வு என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து வந்ததுதான் நாடகம், கதைகள் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா தான் இந்த பிரபஞ்சத்தை இல்லை இயற்கை நம்மளோட உரையாற்றுது அப்படிங்கிறது சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இயற்கை நமக்கு சமிக்ஞை இது மூலமா தான் தெரிவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது மூலமா தான் ஜோதிடம், எண்கணிதம் அப்படின்னு பல விஷயங்கள் வந்திருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதெல்லாம் அவர்கள் உள்ளுணர்வோடு மிக அருகாமையில இருந்தனால தான் இது எல்லாமே கத்துக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்பயுமே தெளிவான கனவு காண்பவர்களாக இருப்பாங்க. நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது உளவியல் ரீதியாக சொன்ன கனவு காண்பது நல்லதுன்னு சொல்றாங்க. இவர்களுக்கு இது ஒரு பரிசுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க கற்பனை அலாதியானதாக இருக்கும். ஒரு படைப்பாடல்களாக இருப்பாங்க. முழிப்பு தட்டினதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அந்த கனவு தெளிவாக ஞாபகத்தில் இருக்கும். சில பேர் நிஜமாகவே இதை நடப்பறத அவங்க பார்த்துருப்பாங்க. எதுக்கு இது வந்திருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப ஆராய்ஞ்சு உணர்ந்துருவாங்க. சொல்றதுண்டு, இந்த மாதிரி ஒருத்தரை தான் என்னோட கனவுல நான் பார்த்தேன் அப்படின்னு வலுவான அவங்களோட மனசோட குரலை கேட்பாங்க. இதுதான் இவங்களை மற்றவங்கள்ட்ட இருந்து தனித்துவம் மிக்க ஒருத்தரா காமிக்குது. இவர்கள் தன்னோட மனசாட்சியை நல்லா அறிஞ்சிருப்பாங்க. எப்பவுமே மனசு கூட இணைந்து முடிவெடுப்பாங்க. இதுதான் எனக்கு சரியாப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மீது முழு நம்பிக்கையோடு செயல்படுவாங்க. உள்ளுணர்வு என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம், இல்லை ஒரு கருவின்னு கூட சொல்லலாம். இது பலருக்கு பரிசா கிடைச்சிருக்கு. இதை சரியா பயன்படுத்தும் போது பல நன்மைகள் விளையும்.
சிறந்த ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல நேரத்தில் இவர்களை தவறாக எடுத்துக்குவாங்க. சிலருக்கு தோணுவதுண்டு, யாரு கூடவாது பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்னு தோணும். உடனே தோணும் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பிடிக்க மாட்டோம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு உள்ளுணர்வுங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன்னு, இது ஒரு உண்மை சம்பவம். 2ஆம் உலகப் போர் உச்சகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஜெர்மன் விமானங்கள் லண்டன் மீது சர மாதிரியா குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் வின்ஸ்டன் சர்ச்சில், இங்கிலாந்து பிரதமர், இவர் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் உள்ளுணர்வை மதிச்சு போறவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் தன்னோட வீட்டிற்கு ஒரு 3 மந்திரிகளை விருந்துக்கு அழைச்சிருந்தார். அப்போதான் அந்த விமான தாக்குதலும் நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு அவருக்கு ஏதோ தோணுச்சு. சமையல் அறைக்கு போறாரு. அங்கிருந்த எல்லாரையும் வேறு இடத்துக்கு மாறுமாறு சொல்றாரு. அடுத்த சில நிமிடங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சமையலறை மீது குண்டு விழுது. அங்கே உள்ள எல்லாமே சின்ன பின்னமாயிடும். இப்போ இந்த உள்ளுணர்வானது எத்தனை பேரை காப்பாற்றிருக்குது புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். சரிதானே? சிந்தித்து செயலாற்றுங்கள். சரிதானே? தொடர்ந்து பேசலாம். இந்த மனநிலை பற்றி பேசினது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.